ஏன் அந்த தேசம் உறவுகளை இன்னைக்கு பன்னாட்டு முதலாளிகளை கூட்டி வைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளை போட்டு கூட்டி கொடுக்கிற காட்டி கொடுக்கிற திராவிட தேசத்திற்கு முன்னாலே அந்த ஈழ தேசத்தில் எப்படிப்பட்ட தேசத்தை படைத்தான் தெரியுமா உறவுகளே? உயிர்மனையம் கொண்டவன் தமிழன் என்பதற்காக எண்ணீர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் அன்றைக்கு ஈழ தேசத்திலே தமிழீழ சோசலிச குடியரசு நாட்டிலே பன்னாட்டு முதலாளிகள் வருகிறார்கள், செல்போன் டவர் வைக்க வருகிறார்கள். அந்த செல்போன் டவர் வைத்தால் ஈக்கள் சாகுவாமே, காக்கை குருவிகள் செத்து போகுமாமே அந்த கதிர்வீச்சில் அப்படி என்று கேட்கிறான் அந்த பன்னாட்டு முதலாளிகளிடம். ஆமாம், கதிர்வீச்சால் காக்கை குருவிகள் அனைத்தும் சாவத்தான் செய்யும் என்று. அப்படி அந்த காக்கை குருவிகள் செத்தால் என் தமிழீழ சோசலிச குடியரசு நாட்டிலே செல்போன் டவர் வேண்டாம் என்று பன்னாட்டு முதலாளிகளை விரட்டி அடித்த உயிர்மேலைய தலைவன் அந்த தேசத்தை அழித்துவிட்டான். தமிழர்களை நீங்கள் நெருப்பாக மாறி அந்த தமிழர்களை காணுங்கள் என்று தீக்குளித்தான் என் தம்பி முத்துக்குமார் அவர்கள். இன்றைக்கு மலையை கொடைந்து ஆற்று மணலை அள்ளி குளத்து மணலை அள்ளி நிலத்திற்கு கீழே இருக்கிற என் பூமி தாயின் மார்பகத்தை பிறந்த ரத்தத்தை உறிஞ்சுவதை போல இன்றைக்கு பல்வேறு வகையான நாசகார திட்டங்களை கொண்டு வருகிற குலைகார கூட்டத்திற்கு முன்னால் என் தலைவன் என்ன செய்தான் தெரியுமா உறவுகளே? ஈழத்தில் என்ன செய்தான் தெரியுமா? மே 19, 16, 17, 18, 19 தேதிகளில் 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை நேரியலில் அந்த வன்னி பகுதி இருக்கிற இரணைமடி ஏரி, அந்த இரணைமடி ஏரிதான் உறவுகளே அந்த வன்னி நிலத்திற்கு தாயை போல பால் ஊற்றிய நீரை கொடுக்கின்ற தேசம். நீங்கள் இரணைமடி ஏரியை உடைத்தீர்கள் என்றால் அந்த ஓடி வருகிற அந்த நீரை கொண்டு ஆயிரக்கணக்கான டன் மணலாக குமியுமே, எமது ஈழ நிலம் மணல் மேடாக ஆகிவிடுமே, பாலைவனமாக மாறிவிடுமே. இதை மீட்பதற்கு 1000 ஆண்டுகாலம் ஆகிவிடுமாடா தம்பி. இன்றைக்கு சிங்களவர்கள் அந்த நம் நிலத்தை கைப்பற்றிருக்கிறார்கள். நாளைக்கு அவர்களிடம் சண்டையிட்டு நிலத்தை மீட்கலாம். ஆனால் நீங்கள் திட்டம் தீட்டிருக்கிற அந்த திட்டத்தை தீட்டினால் ஒட்டுமொத்த தமிழீழம் சுடுகாடாக மாறிவிடும். இது திட்டத்தை தீட்ட வேண்டாம் என்று எதிரிக்கு கூட தன்னுடைய இயற்கை வளம் பாதுகாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய அந்த தமிழீழ சோசலிச குடியரசு நாட்டை பகைவன் அழித்து விட்டான். தமிழா, நீ நெருப்பாக மாற என்று என் தம்பி முத்துக்குமார் தன்னுடைய தீ குளித்தான்.